சிண்டு, இது என்ன சிண்டு? இது இவ்ளோ பெருசா இருக்கு. கிச்சன் செட் மாதிரி தெரியுது சிண்டு. ஆமா பூஜா, இது கிச்சன் செட்டே தான். ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் தெரியுமா? இது அப்படியே ஒரு சூட்கேஸ்க்குள்ள வச்சிருக்காங்க பாத்தியா, கிச்சன் குக்குன்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்கு. இருங்க ஒவ்வொன்னா காமிக்கிறேன். பின்னாடி என்ன போட்டிருக்கு, லிட்டில் ஷெஃப் 26 பீசஸ்னு எங்கேயோ போட்டிருக்குமே, எங்க போட்டிருந்துச்சுன்னு தெரியல. இது பாக்குறதுக்கு பஸ் மாதிரி இருக்கு. இங்க பாத்தியா, லிட்டில் ஷெஃப் 26 பீசஸ் இருக்கும் இதுக்குள்ள. சிண்டு சரி ஓபன் பண்ணு சிண்டு. அப்படி என்னதான் இதுல ஸ்பெஷலா இருக்குன்னு பார்க்கலாம். பண்றேன். இங்க பாருங்க, ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இந்த பக்கம் பார்த்தா பஸ் மாதிரி இருக்கா, வீல் எல்லாம் கூட இருக்கும். இப்படியே நகுத்துனா இந்த வீல் கூட சுத்தும் தெரியுமா? இந்த மாதிரி புடிச்சிட்டு நகுத்துனோம்னா பஸ் மாதிரியே நகரும். அதை விட இந்த பக்கம் பாருங்க, அச்சு அசலா இது பாக்குறதுக்கு ஒரு பஸ் மாதிரியே இல்ல. ஜன்னல் இருக்கு, டோர் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இதுக்குள்ள இருக்கிறது ஒரு கிச்சன் செட். சிண்டு அண்ணா என்கிட்ட கொடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, நான் ஓபன் பண்ணி பார்க்கறேண்ணா. ஹை அண்ணா, என்னண்ணா இது? இன்ஸ்ட்ரக்ஷன் செட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன போட்டிருக்கு? இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு சொன்னேன்ல, அது என்ன தெரியுமா? இது எல்லாத்தையும் நீங்க செட் பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டிக்கரையும் எடுத்து நீங்க ஒவ்வொரு இடத்துல ஒட்டணும். இது பாத்தீங்கன்னா இது ஸ்டவ்வுடைய ஸ்டிக்கர். அதே மாதிரி கிச்சன் டேபிள் டாப்புக்கு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க, சிங்க்குக்கு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. எல்லா ஸ்டிக்கரையும் ஒட்டி முடிச்சீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிற கிச்சன் மாதிரியே இந்த கிச்சன் மாறிடும். சூப்பர் சிண்டு. அப்படின்னா நம்ம ஒரிஜினல் கிச்சன் மாதிரி இது ஆயிடுமா? சிண்டு ஃபர்ஸ்ட் இந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் வெளியில வைக்கிறேன் சிண்டு. அதுக்கப்புறமா நீ அந்த ஷீட்டை பார்த்து ஒவ்வொரு ஸ்டிக்கரா ஒட்டி ஒவ்வொரு பொருளா அடிக்கிறே. நீ சொல்றது கரெக்ட் தான் ரோஜா. நீ ஃபர்ஸ்ட் எல்லா பொருளையும் எடுத்து வெளியில வை, அதுக்கப்புறமா எடுத்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். சிண்டு இங்க பாத்தியா, பாத்திரங்கள்லாம் தனியா ஒரு கவர்ல, வெஜிடபிள்ஸ் எல்லாம் தனியா ஒரு கவர்ல, அதுக்கப்புறம் கட்லரி செட் எல்லாம் ஒரு கவர்ல போட்டிருக்காங்க. இது என்ன சிண்டு? இது என்ன பண்ணணும் நம்ம? ஃபர்ஸ்ட் இந்த கட்லரி செட்டு இது எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வைக்கலாம். நீ காமிச்சேலியா ஸ்டிக் மாதிரி இருந்தத, அதைத்தான் இந்த இடத்துல மாட்டணும். மாட்டுறதுக்கு ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இது எல்லாத்தையும் கரெக்டா மாட்டணும். சிண்டு அண்ணா எனக்கு தெரியும், அதுல குச்சி குச்சியா நீட்டிட்டு இருக்கு. அப்படின்னா அதுலதான் நம்ம ஸ்பூனு ஃபோக்கெல்லாம் மாட்ட போறோம், கரெக்டா? கரெக்டா சொன்ன சோட்டோ. சரி இருங்க, இதுல பாருங்க சைட்ல வந்து இந்த டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. கிச்சன்ல எல்லாம் நம்ம காஃபி டேபிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டேபிள் மாதிரி தான் இது. இதை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கவுத்தி வச்சு மாட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நேரா வச்சிடணும், சரியா? ஒரு சைடு இருக்கிறது வந்து காஃபி குடிக்கிறதுக்கு, இன்னொரு சைடு இருக்கிறதுக்கு வெஜிடபிள் கட் பண்றதுக்குன்னு வச்சுக்கலாம். ரெண்டு பேரும் ரெண்டு சைட்ல உட்காந்து கூட காஃபி குடிக்கலாம். சிண்டு எல்லாமே நீங்க 3 பேரே பண்ணிட்டு இருக்கீங்க, என்னையும் சேர்த்திக்கோங்க சிண்டு. இதை நான் மாட்டுறேன் சிண்டு. இதை மாட்டிட்டேன். இதை இப்படி திருப்பி வச்சா நீ சொன்ன மாதிரி ரெண்டு சைட்லயும் 2 டேபிள் வந்துருச்சுல்ல? கரெக்டா சொன்ன ரோஜா, சூப்பரா செட் பண்ணி திருப்பி வச்சுட்டேன். இப்ப ஒவ்வொரு ஸ்டிக்கரா ஒட்டலாம். இருங்க, இது வந்துட்டு இந்த டேபிள் மேல ஒட்டுறது, இது வந்துட்டு இந்த பக்கம் டேபிள்ல ஒட்டுறது, இது அடுப்பு இண்டக்ஷன் ஸ்டவ், இது வந்து கிச்சன் சிங்க். ஓகே, இப்ப எல்லா கடகடன்னு எடுத்து ஒட்டுங்க பார்க்கலாம். இதெல்லாம் மேல வரணும், ஸ்பூன் கட்லரி செட் மாற்ற இடத்துல வரணும், ஓகேவா? இப்ப நான் கிளியரா சொல்லிட்டேன்ல, எல்லாம் கரெக்டா ஒட்டணும். அப்படி ஒட்டலினா பாத்துக்கோங்க. ஐயோ சிண்டு, நீ நார்மலா சொன்னாலே நாங்க ஒட்டுவோம். இந்த மாதிரி கரெக்டா ஒட்டணும்னு சொல்லும் போது தான் ஏதாவது மிஸ்டேக் நடந்துரும். கரெக்டா ஒட்டிட்டனா? ஒரு டேபிளுக்கு சூப்பரா ஒட்டிட்ட. ஓகே, கமான் சோட்டு, அடுத்தது நீ ஒட்டு. சிண்டு அண்ணா இருங்கண்ணா, எனக்கே ஒரே டென்ஷனா இருக்கு. இந்த பக்க டேபிள்ல இப்படி ஸ்கொயரா டைல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கண்ணா. டிசைன் மாறி இருந்தங்காட்டி நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னா. சிண்டு எனக்கு தெரியும், இது கிச்சன் சிங்க், பார்த்தாலே தெரியுது. இங்க சிங்க் மாதிரி இருக்குல்ல, அங்க எடுத்து ஒட்டணும். நான் கரெக்டா ஒட்டிடுவேன் சிண்டு. வெரி குட் பூஜா, கரெக்டா ஒட்டணும். ஸ்டிக்கர் கிளியற மாதிரி இருக்கு பாருங்க. கரெக்டா அங்க ஹோல் இருக்கிற இடத்துல அவங்களும் ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க பாருங்க. கரெக்டா ஒட்டிட்டீங்களா? ஓகே, எல்லாரும் ஒட்டிட்டீங்களா? இருங்க, இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ். இங்க ஒட்டுறது பார்த்தாலே தெரியுது. அந்த பாக்ஸ்ல இருக்கிற கவர் எடுத்து வச்சு எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கமான்னு பார்க்கலாம். கட்லரி செட் எல்லாம் இங்க மாட்டணும். ஆனா ஒவ்வொரு ஸ்பூனுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. கிச்சன் இங்க இருக்கு இல்லையா, அது அங்க ஒட்டணும். இருங்க, ஸ்டிக்கர் கொஞ்சம் பெருசா இருக்கு, அதனால இதை நான் ஒட்டுறேன், ஓகேவா? இத பாக்கறதுக்கு அப்படியே நம்ம ஒரிஜினல் கிச்சன் மாதிரி ஆயிடுச்சா? சிண்டு அடுத்தது பாரு, பிங்க் அண்ட் ஒயிட் லைன்ஸ் போட்டத மேல அந்த கட்லரி செட்டுக்கு மேல ஒட்டிருக்காங்க சிண்டு. அத நான் ஒட்டுறேன் சிண்டு, எனக்கு கரெக்டா ஒட்டிடுவேன். இங்க பாரு, கரெக்டா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஐயோ, லைட்டா கிராஸா ஒட்டிட்டேன், பட் நானே கரெக்ட் பண்ணிடுவேன் சிண்டு. நீ பதட்டப்படாம டென்ஷன் ஆகாம ஒட்டினா கரெக்டா ஒட்டிடலாம், சரியா? ஓகே, அடுத்தது வந்து இண்டக்ஷனுக்கு வந்து நான் ஒட்டிடுறேன். இது ரொம்ப ஈஸி தான், ஒட்டியாச்சு. இங்கதான் குக்கிங் நடக்கும். என்ன சிண்டு, நீ கிச்சன் சிங்க்ல நீ எப்படி பைப்பு ஃபிக்ஸ் பண்றேன்னு பார்க்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நான் பார்க்கறதுக்குள்ள நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டப்போ. சரி இரு, நானே இந்த கட்லரி செட் எல்லாத்தையும் எடுத்து
பூஜா பூஜா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. அதை டைரக்டா எடுத்து ஹேங்கர்ல மாட்டிடாத, வெயிட் பண்ணு. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியுதா? ஒவ்வொரு ஸ்பூன் ஃபோக்குக்கும் வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதை எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் மாட்டணும், புரியுதா? போங்கண்ணா, நீங்க இதுக்கெல்லாம போய் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருப்பாங்க. ஸ்டிக்கர் இல்லாம அப்படியே எடுத்து மாட்டிடலாம்ண்ணா. பாருங்க, காஃபி கப்பு கூட ரெடியா இருக்கு. சைட் டேபிள்ல எடுத்து வச்சா முடிஞ்சதுண்ணா. இரு சோட்டோ, நம்ம அவசரப்படக்கூடாது. இங்க கலர் கலரா ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கேயும் கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? எல்லாத்தையும் ஒட்டி பார்த்தா தானே அவுட்புட் எப்படி இருக்கு, அவங்க காமிச்சிருக்கிற மாதிரி வருதா இல்லையான்னு நமக்கு தெரியும். நம்ம பாட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா ஸ்கிப் பண்ணிட்டே போயிட்டு கடைசியில அவங்க போட்டோல போட்டிருக்க மாதிரி வரல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணா கரெக்டா வருமா? நீ இவ்வளோ பெரிய டைலாக் பேசி முடிக்கிறக்குள்ள நான் வந்து ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ஒட்டிட்டேன். இப்போ எடுத்து அந்த ஹேங்கர்ல மாட்டு. இரு, நாங்களே மாட்டுறோம். அடுத்தது காஃபியாவது போட்டு கொடு. ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க. இன்னைக்கு கரெக்டா 2 மினிட்ஸ் தான். அதுக்குள்ள உங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, நானே உங்களுக்கு ஒன்று குக் பண்ணி கொடுத்துறேன். இங்க இருக்கிற கடாயெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்கா சூப்பரா கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்களா? இதுதான் நல்ல காஸ்ட்லியான ஹை குவாலிட்டி பாத்திரங்கள். ஓகேவா? சரி, இது எல்லாத்தையும் எடுத்து போட்டோல காமிச்சிருக்கிற மாதிரி எங்கெங்க காமிச்சிருக்காங்களோ கரெக்டா அந்த இடத்துல வைங்க. சிண்டு சிண்டு, போட்டோல இது எங்க கொடுத்துருக்காங்க தெரியுமா? மூடிய போட்டுட்டு அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் மேல தான் வச்சிருக்காங்க சிண்டு. ஃபர்ஸ்ட் இதை வந்து ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் இங்க வந்து ஆம்லெட் பேன் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அதை இந்த பக்கம் வச்சிருக்காங்க. சிண்டு சிண்டு, இதுல நிறைய வெஜிடபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? கேபேஜ் கொடுத்துருக்காங்க, இது பிரிஞ்சால், அப்புறம் கேரட் இருக்கு, அப்புறம் இது ஆனியனா தக்காளியான்னு தெரியல. எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணிடுறேன். சிண்டு, நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு பாக்குறப்ப சூப்பரா இருக்கு சிண்டு. இப்போ இந்த காஃபி கப் எடுத்து இந்த சைட்ல வச்சிடலாம். இன்னொரு காஃபி கப்பும் இந்த டேபிள்ல வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. ஏ பூஜா பூஜா, அது அந்த டேபிள்லயே வைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த பக்கம் ஒரு டேபிள் இருக்குல்ல, அதுல எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் போட்டோ இங்க வைக்கிறேன். எல்லாம் செக் பண்ணுங்க. 2 பாத்திரங்கள் கரெக்டா வச்சாச்சு, வெஜிடபிள்ஸ் வச்சாச்சு. நாங்களும் செக் பண்றோம் சிண்டு. வேற என்ன இருக்கு? இந்த இடத்துல தான் ஒரு காஃபி கப் வைக்கணும். இங்க பாரு, ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கரெக்டா ஒட்டிட்டோமா? இந்த கடாய்க்குள்ள என்ன இருக்கு? இதுதான் வந்து கடாய் இல்ல, இது ஆம்லெட் பேன். இந்த ஆம்லெட் இந்த கிச்சன் செட்டோடயே கொடுத்துருக்காங்க. இதை இப்படி தூக்கி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? வேற என்ன இருக்கு? ஆக்சுவலி போட்டோல கிரீன் கலர் கப் இருக்கு, பட் நமக்கு கொடுத்துருக்கிறது பிங்க் கலர் கப். அது கூட நல்லா தான் இருக்கு. சிண்டு, நீங்க எல்லாத்துக்கும் ஏதோ சமைச்சு தரேன்னு சொன்ன, சமைச்சு கொடு சிண்டு. இருங்க இருங்க, இதை செட் பண்ணதுலயே நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இதை இந்த மாதிரி கீழே இறக்கி வச்சு கூட சமைச்சு விளையாடலாம். நான் இப்போ உங்க எல்லாத்துக்கும் நான் வந்துட்டு போயிட்டு எக் நூடுல்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க இந்த சாமானத்தை எல்லாத்தையும் எடுத்து இந்த பஸ்ஸுக்குள்ள போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க, சரியா? ஐயோ சிண்டு, வேண்டாம் சிண்டு, நீ எடுத்துட்டு வா. நாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமே எடுத்து வச்சிடறோம், சரியா? இங்க பாரு, நாங்க அது வரைக்கும் விளையாண்டுட்டு இருக்கோம். இங்க கூட ஒரு ஆம்லெட் கொடுத்துருக்காங்க. அந்த ஆம்லெட்டை இந்த ஸ்பூன்ல எடுக்கவே முடியல, ரொம்ப ஹார்டா இருக்கு. சரி, நீ சீக்கிரமா போய் எக் நூடுல்ஸ் எடுத்துட்டு வா போ. எக் நூடுல்ஸ் எல்லாம் நான் சமைக்க போறது இல்ல. கிச்சன் செட் பண்ணதுலயே நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அதனால நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து பஸ்ஸுக்குள்ள போடுங்க, சரியா? லேட் ஆயிடுச்சு. இதை ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போகணும். அச்சச்சோ, நம்ம விளையாடுறதுக்குன்னு சொன்ன, இப்போ எங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் சென்டு? ஆனா இந்த பஸ்ஸுக்குள்ள இந்த கிச்சன் செட் ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பரா ஃபிக்ஸ் ஆகுது தெரியுமா? கமான் ஃபாஸ்டா பண்ணுங்க, ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. எல்லாத்தையும் அப்படியே எடுத்து உள்ள போடுங்க. இந்த பஸ் ரொம்ப பெருசுங்கிறதுனால எல்லாத்தையும் உள்ள போட்டு நீட்டா க்ளோஸ் பண்ணிடலாம். இன்னும் 2 மினிட்ஸ் தான். நம்ம ஆர்டர் பண்ணிக்கிற எக் நூடுல்ஸ் வந்துரும். அதை சாப்பிட்டு நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு இந்த பஸ்ல போகணும். ஏ சிண்டு, அங்க பாரு, ஆர்டர் பண்ணது டெலிவர் பண்ண வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் சாப்பிட போறேன். சுட்டி பொம்மா சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும்